என்ன என்ன கேட்குறீங்க? என்ன சார் கேள்வி என்ன? தற்போது 2வது முறையாக மெட்ரோ ரயில் கோவை மதுரைக்கு வந்து மத்திய அரசு நிராகரித்து முதல்ல ஒரு தடவை போட்டோம் டிபிஆர் சரியில்லைன்னு சொன்னாங்க. அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, நம்முடைய முதல்வரை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் மெட்ரோ ரயில் திட்டம் கோவை மதுரை போன்ற நகரங்களில் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் பாரத பிரதமரிடத்தில் இந்த கடிதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கடிதத்தின் அடிப்படையில் வழங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அவா. அதை முதலமைச்சர் அவர்களே பாரத பிரதமரை சந்திக்கின்ற போது அந்த கடிதத்தை வழங்கியிருக்கிறார். அதே போல் 4 எம்எல்ஏ வந்து விலகினதுக்கு வந்து சட்டப்பேரவை செயலாளர் இபிஎஸும் விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டப்பேரவை செயலாளரும் விளக்கம் அளிக்கணும், அதிமுக இபிஎஸும் விளக்கம் அளிக்கணும். 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் விலகியதற்கு இபிஎஸ் முன்னிலையில் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் நேரடியாக விசாரணை மேற்கொள்வதற்காக கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. அது சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் அதற்கான முடிவுகளை மேற்கொள்வார். அதே போல் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினர் வந்து இது முதல் ஆரம்பம் தான், எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தில் தர்மேந்திர பிரதான் பதவி விலகியிருக்காரு, இந்த நீட்டு வந்து நாங்கள் மறுபடியும் தொடருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒவ்வொருவருக்கும் இருக்கின்ற உணர்வுகள். நீட் தேர்வை பொறுத்தவரையிலும் எங்களுடைய கட்சியினுடைய முதல்வருடைய கொள்கை முடிவு அதுதான். ஆகவே அந்த முடிவில் அவர் தெளிவாக இருக்கிறார். அதே நேரத்தில் ஆட்சி என்பது சரியான முறையில் அதை எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த உணர்வுகளை பாரத பிரதமரிடத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார். நீட் தேர்வு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அது பெரிதும் பாதிப்பாக இருக்கிறது என்பதை உணர்த்தியிருக்கிறார். இதே போல் லஞ்ச ஒழிப்புத்துறையில் பல்வேறு பகுதிகளில் அதிகாரிகளை சோதனை பண்ணுறாங்க. நாமக்கல்லில் வருவாய்த்துறை அதிகாரிகள் எங்களுடைய மொபைலில் வந்து 5000 10,000 வைக்க முடியல, உறவினர்களுக்கு கூட எங்களுக்கு பணம் அனுப்ப முடியலன்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. இல்லை, பொதுவாக ஒவ்வொரு துறையிலும் இருக்கின்றவர்களுக்கும் ஒவ்வொரு குறைபாடுகள் இருக்கக்கூடும். நம்முடைய விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் என்று சொல்லப்படுகிற அந்த துறை எல்லா துறையை சார்ந்தவரிடத்திலும் என்ன நடைபெறுகிறது என்று மாவட்ட வாரியாக ஒரே நேரத்தில் ஒரு துறையை ஆய்வு செய்து அவருடைய வழக்கம் அதை தொடர்ந்து பின்பற்றுகிறார்கள். ஆகவே வருவாய்த்துறையை சார்ந்தவர்கள் தங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை அரசிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டுமே தவிர ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக வெளிப்படுத்துவது அந்த துறையின் செயலிடத்திலே அதை சொல்லியிருக்க வேண்டுமே தவிர வேறொன்றுமில்லை. தெளிவாக இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். மேகதாது அணையை பொறுத்தவரையிலும் ஒரு செங்கலை கூட அவள் எடுத்து வைக்கக்கூடாது, கொடுக்க அனுமதிக்க மாட்டேன் என்பதுதான் நம்முடைய முதலுடைய கொள்கை முடிவு. தமிழகத்தில் தொடர்ந்து பட்டாசு விபத்துகள் ஏற்பட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பட்டாசுகள் ஆய்வு செய்யப்படும். ஏன்னா இது விதிமுறை இல்லாமல் இருக்கின்ற ஒரு இல்லை, விதிமுறைகளை மீறி இருக்கின்ற எந்த பட்டாசு தொழிற்சாலைகளாக இருந்தாலும் அதை உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு தான் வருகிறது அரசு. ஒரு இடத்திலே நடவடிக்கை மேற்கொள்கிற போது மற்றொரு இடத்திலே ஒரு குடோனிலே சென்று இதற்கு அனுமதி இல்லை என்றவுடன் மற்றொரு இடத்திலே தற்காலிகமாக வைத்து வேகமாக லாபத்தை ஈட்டுவதற்காக சில பேர் முயற்சிகள் மேற்கொள்கிறார்கள். அதையும் தடுக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு பட்ஜெட்டில் தேர்தல் வாக்குறுதிகள் என எதிர்பார்க்கலாமா? பட்ஜெட்டை பொறுத்தவரையும் வெளியிடக்கூடாது, அது ஒரு சீக்ரெட். ஆகவே அந்த கேள்வியை பட்ஜெட்டுக்கு பிறகு தான் நீங்கள் கேட்க வேண்டும். போலாமா? ஓகே, நன்றி. ஆமாம்.